இன்றைக்கி தலைப்பு வந்து ரிலேட்டபிள் கிங் அப்படின்னு பேர். ஒப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு தொடர்புடைய ராஜா அப்படிங்கிற மாதிரி ஒரு தலைப்பு வந்திருக்கு. ஏசாயா 36ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். In the 14th year of King Hezekiah's reign, Sennacherib, the king of Assyria, attacked all the fortified cities of Judah and captured them. அப்போது எசேக்கியா அரசனாக இருந்து 14ஆம் வருடத்திலே அசீரியா, அந்த அசீரியா தான் இப்போ சீரியா அப்படின்னு இருக்குது. அந்த அசீரியாவில் உடைய ராஜா செனகரிப் அப்படிங்கிறவன் யூதா, இந்த இஸ்ரேல் நாட்டை யூதா அண்ட் கேப்சர்ட் தெம் ஆல், எல்லாம் இஸ்ரேல் நாட்டில் இருந்த எல்லா ஊரையும் பிடிச்சிட்டான் அப்படின்னு போட்டிருக்கு. ரிலேட்டபிள் கிங். எக்ஸப்ட் ஃபார் டேவிட் அண்ட் சாலமோன், no king of Judah is given more attention or commendation in scripture than Hezekiah. ஃபஸ்ட்டு வந்து தாவீது, அதுக்கடுத்து சாலமோன், இவங்க 2 பேருக்கு அடுத்து எசேக்கியாவை பற்றி மட்டும்தான் பைபிளில் அதிகமான அளவுக்கு கவனம் செலுத்தியிருக்கிறார்கள். He restored the temple facilities and services of worship and destroyed the idols and hill shrines where the people falsely worshipped Jehovah and sought to bring the people back to vital faith in the Lord. இஸ்ரேல் மக்கள் தொடர்ந்து செய்கிற தவறு, நம்முடைய மக்களும் தொடர்ந்து செய்கிற தவறு என்ன? தேவனுடைய விசுவாசத்திலிருந்து பின்வாங்கி போவது. நம்ம சுற்றி இருக்கும் சூழல்களை பார்க்கும்போது, இன்றைக்கி பிஷப் எலெக்ஷன் நடக்க போகுது. 2 பேர் இருக்காங்க பிஷப் எலெக்ஷனுக்கு. ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, ஜெயலலிதா மாதிரி நான் தான் நிரந்தர முதல்வன்கிறார். 67 வயசானால் பிஷப் ரிட்டையர்ட் ஆகணும்னா, இல்லை 70 வயசு வரைக்கும் நான் தான் இருப்பேன்னு கோர்ட்டில் கேஸ் போடுறாரு. அதனால் திருச்சபையே முடங்கி போனது. கோயில்களை கொள்ளையடித்து அவ்வளோ வேலையும் செய்கிறாங்க. எப்படி தேவனுடைய சபையை உங்களால் மனசாட்சியோடு நிர்மூலமாக்க முடியும்? மகா கேவலமான காரியங்களை செய்கிறார். எதுக்கு காரணம் என்ன? விசுவாசம் இல்லாதனால தான். இன்றைக்கி ஒரு இது படித்தேன், ரொம்ப அற்புதமான ஒரு வசனம். அதாவது, துணிகரமான பாவம் என்னை ஆண்டு கொள்ளாதபடி செய்யும் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம். அப்போ என்ன அர்த்தம்? பாவம் உங்களை ஆண்டு கொள்ளும்னு அர்த்தம். ஆண்டு கொள்ளும்னா என்ன அர்த்தம்? அப்படியே பிடிச்சி முடக்கி போட்டுரும், உங்களை கட்டி போட்டுரும்னு அர்த்தம். உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. பாவத்தின் பிடியிலே சிக்கி கொண்டார்கள்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தைகளெல்லாம் பார்க்கும்போது, எங்கே விசுவாசம் இல்லையோ அங்கே படுதோல்வி. விசுவாசம் எப்பொழுது வரும்? பின்னாடி திரும்பி பார்த்தா வரும். முதுகில் தான் விசுவாசம் ஒட்டியிருக்கா, பின்னாடி திரும்பி பார்த்தா வரதுக்கு. உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நினைத்து பாருங்கள். கிறிஸ்தவ பிள்ளைகளாக நீங்கள் பிறந்துட்டீங்க. உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் செய்த அற்புதங்கள் இல்லை என்றால், அதான் ஆண்டவர் என்ன சொன்னார், நீ இவற்றை உன் இருதயமாகிய பலகைகள் எழுதிக்கொள். நீ நிற்கும் போதும், நடக்கும் போதும், உட்காரும் போதும், படுத்து கொள்ளும் போதும் இவைகளே செய். உன்னுடைய பிள்ளைகளுக்கும் உன்னுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் இதை எடுத்து சொல்லு. எகிப்திலிருந்து நீ வந்த, அதை மறந்துடாத. எகிப்துனா என்ன? நான் எகிப்துக்கு போய் அங்கே மொட்டை மாடியில் நின்று கத்திட்டா இருந்தேன். உன்னுடைய அடிமைத்தனமான வாழ்க்கையிலிருந்து நீ வந்தாய். படுபயங்கரமான தோல்விகளிலிருந்து உன்னை உயர்த்தி கொண்டு வந்தேன். அதை மறந்துடாத. உன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லு, ஏம்மா இப்படிலாம் நடந்துச்சாம்மா அப்படின்னு நான் சொன்னேன்னா போய் அம்மாட்ட கேட்பீங்க இல்லையா? சந்தேகம் வரும் உங்களுக்கு. என்னம்மா இருந்தாலும் ஓவராக உருட்டுறாரு, இதெல்லாம் உண்மையாம்மா அப்படின்னு சொல்லி போய் கேட்பீங்க. ஏன்னா நம்ப முடியாது. வாழ்க்கையில் நடந்த பல விஷயங்கள் உங்களால் நம்ப முடியாது. ஒரு நாளைக்கு நான் ஒரு வேளை தான் சாப்பிட்ருக்கேன். உங்களால் நம்ப முடியுதா? அப்பா அதெல்லாம் உருட்டாதீங்கப்பா, போதும்ப்பா அப்படிம்பீங்க. எத்தனையோ நாட்கள் சாப்பாடு இல்லாமல் இருந்திருக்கேன். மதியான உணவு இல்லாமல் எத்தனையோ நாட்கள் நான் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்திருக்கேன். எப்படி போவேன்? டிஃபன் பாக்ஸ், பெரிய டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு போவேன். ஏன்னா என் பேக்கை பசங்க பார்த்தாங்கன்னா டிஃபன் பாக்ஸ் இருக்குதுன்னு பார்க்கணும்ல, உள்ளே ஒன்றும் இருக்காது. நான் தனியாக தான் போய் சாப்பிடுவேன், யார் கூடயும் சேர்ந்து சாப்பிட மாட்டேன். உள்ளே ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அப்பேற்பட்ட வாழ்க்கையிலிருந்து நாம் இப்பேற்பட்ட வாழ்க்கைக்கு வந்திருக்கிறோம். பின்னாடி திரும்பி பார்த்தா தெரியும்,
எண்ணிப்பார் எத்தனை பாக்கியங்கள். அது தெரியும். நான் சொன்னேன் இப்போ எப்படி இருக்கும் உங்களுக்கு? உருட்டு உருட்டு என்னமோ கம்பி கட்டுற கதையெல்லாம் கட்டுறான் ஐயா அப்படின்னு சொல்லுவீங்க. ஏன்னா மறந்து போயிடும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மறந்து போயிடுவோம். மறந்து போயிட்டு சினிமா பாடல்களை போட்டுக்கிட்டு புருஷனை பொண்டாட்டியை கையை கோர்த்து ஆடிக்கிட்டு இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் போடுறாங்க. என்னோடு பிறந்தவங்க தான், இவ்வளவு கொடுமைகளை அனுபவித்தவர்கள் தான். தேவனை பற்றிய உணர்வில்லை. தன்னுடைய பிள்ளைகளுக்கும் தன்னுடைய அடுத்த சந்ததியில் வரவங்களுக்கும் சொல்லணுமா இல்லையா ஆண்டவரை பற்றி? ஏன் இல்லாமல் போச்சு? தாவீதுக்கும் சாலமோனுக்கும் எசேக்கியாவுக்கு மட்டும் ஏன் இருந்தது? அவர்களை பெற்ற தாயானவர்கள் அவர்களை அப்படி வழி நடத்தினார்கள். எசேக்கியாவின் தாய் ஒரு பக்தி உள்ளவளாக இருந்தாள். அவளுக்கு தெரியும் யார் உண்மை உள்ள தெய்வம் என்று. என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது தான் நான் சொல்கிறேன். எம்கேஎஸ் பிரியாணி தஞ்சாவூரில் போய் கல்யாண பிரியாணி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் சார். நான் சாப்பிட்டு பார்த்தேன். 2வது முறையும் சாப்பிட்டேன். 3வது முறையும் சாப்பிட்டேன் சார். 3 முறையும் ஒரே டேஸ்ட்டில் இருந்தது. பிரமாதமாக இருந்தது. ஒரு முறை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து கூட சாப்பிட்டேன் சார். எந்த வித நெஞ்சு கறிப்பும் இல்லை, நல்ல டேஸ்ட்டு. இதை போய் நான் 4 பேர்கிட்ட சொல்லக்கூடாதா? இதைத்தான் இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையிலே செய்தார். என்னுடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து செய்ததை நான் யாரிடமும் சொல்வதில்லை. வெட்கம், அவமானம், பயம், திகில், நடுக்கம் என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்தார். நான் சொல்கிறத தவிர வேறு ஒன்றும் இல்லை. பிரியாணி நல்லா இருந்துச்சு, நீங்கள் கட்டாயம் அங்கே போய் வாங்கணும். நாளைக்கு காலையில் நீங்கள் வாங்கிட்டு வரலன்னா சரியாக வராது. இப்படியா சொல்ல போகிறோம்? நல்லா இருந்துச்சு அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்கமா இல்லையா? அதே மாதிரி இயேசு கிறிஸ்து நல்லவராக இருந்தார். என்னுடைய வாழ்க்கையிலே அநேக மாற்றங்களை உண்டாக்கினார் என்பதை நீங்கள் சொல்லுங்கள். எசேக்கியா அதைத்தான் செய்தார். என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அப்பேற்பட்ட காரியங்களை செய்தார். அதனால் இதெல்லாம் செய்யாதீங்கன்னார். அவரை தவிர 3 பேரை தவிர அந்த அளவுக்கு அங்கே எருசலேமிலே யாரும் மதிக்கவில்லை. He restored the temple facilities and services of worship, destroyed the idols and the hill shrines where the people falsely worshipped Jehovah and sought to bring people back to vital faith in the Lord. இன்னைக்கு விக்கிரக ஆராதனை தான் சபைகளை பிடித்து ஆட்டி கொண்டிருக்கிறது. விக்கிரக ஆராதனை யார் செய்கிறா? இந்துக்கள் செய்கிறாங்களா? இந்துக்களை விட அதிகமாக கிறிஸ்தவர்கள் தான் செய்கிறாங்க. ஆர்சியில் அப்படியே அப்பட்டமாக செய்கிறான். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தூபம் காட்டுறான் மேரி மாதா சிலுவைக்கு. அப்படியே எல்லா ஆர்சி சபைகள்லேயும் இந்து ஆலயங்களில் என்ன செய்கிறார்களோ அதை அப்படியே பின்பற்றுவார்கள். வீட்டிலும் அப்படியே பின்பற்றுவார்கள். மேரி மாதா ஃபோட்டோ வச்சு அதுக்கு பத்தி வச்சு வைப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் இருக்கார். அப்படியே நீட்டமாக ஒரு நாமம் போட்டுக்குவார். மேரி மாதா சொன்னிச்சு அது மாதிரி நாமம் போட சொல்லி. உலகத்தை வஞ்சிக்கிறவர்கள். சரி, ப்ராட்டஸ்டண்டில் என்ன பண்ணுறான்? அந்த ஐயர் தான் அவனுக்கு அடையாளம். அந்த ஐயர் என்ன சொன்னாலும் செய்வான். மேலேருந்து குதினாலும் குதிச்சிருவோம். இந்த மாதிரி கிறுக்கிங்க இருக்காங்க. தேவனுடைய இடத்திற்கு பதிலாக நீங்கள் எதை வைத்தாலும் அது விக்கிரகம்தான். உங்களுடைய படிப்பா, எனக்கு எல்லாமே என்ன வேணும்? ஒரு பிள்ளை என்ன பண்ணி எனக்கு இந்த மாப்பிள்ளையை தான் கல்யாணம் பண்ணுவீங்க. அப்போ ஆண்டவருடைய சித்தமாவது அசுத்தமாவது சும்மாரியா எனக்கு இப்படி பிடிச்சி நான் வாழ்ந்துட்டு போகிறேன். அப்புறம் நாசமாக போன பிறகு 4 வருது. ஒரு பையன் என்ன சொல்கிறான், அந்த பிள்ளையை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன். ஆண்டவருடைய சித்தம் இருக்கிறதா? ஆண்டவருடைய சித்தத்தை எப்படி கேட்குறது? எங்கே போய் கேட்குறது சொல்லுங்கள்? இப்போ கோயிலில் போய் அழுதா சித்தம் வந்துடுமா சொல்லிடுவாரா? அவர் பேசவே மாட்டார் நிறைய நாள். இன்னும் 1 மாதத்துக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சாகணும். அவர் 1.5 மாதம் கழித்து பதில் சொன்னால் அது வரைக்கும் காத்துட்ருக்க சொல்கிறியா? அப்படி குழப்பம். ஆண்டவர்லாம் இதை குறித்துலாம் பேசுவாரா நம்மகிட்ட? அவிசுவாசம், சந்தேகம், பாவம் சந்தேகம் நிறைந்த இடத்தில் வாழ விரும்பேன், மற்றவர் அங்கு வாழ்ந்தாலும் என் வாஞ்சை உயர்த்தலமே. நீங்கள் தேவனுடைய இடத்தை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு உயராக போகணும்னா என்ன செய்யணும்? எசேக்கியா மாதிரி தேவனை உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும் இல்லையா? அவன் எல்லா விதமான விக்கிரகங்களையும் தள்ளி போட்டு மலைகளில் கட்டிய ஆலயங்களை எல்லாம் இடித்து மறுபடியும் அவர்களை விசுவாசத்துக்குள்ளே நடத்தினான். And sought to bring the people back to vital faith in the Lord. He led the people in a nationwide celebration of Passover
and invited the Jews from the northern kingdom to participate. அப்போ என்ன பண்ணான்னா, பழையபடி ஆண்டவருடைய மரணத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் நினைவு கூறும் நாளான அதே பழைய காலத்தில் எங்கே இஸ்ரவேல் தேசத்துலேருந்து வந்திருந்தாங்களோ அந்த பஸ்கா பண்டிகையை அனுசரிக்க செய்தான். இன்றைக்கி கம்யூனியன் எடுக்கிறாங்கல்ல சர்ச்சில், நெஞ்சை நிமித்திக்கிட்டு போகிறான்ல, வெடைச்சிக்கிட்டு. எதுக்கு போகிறான்? இயேசுவை கொண்டுட்டோம்டா அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக போகிறான். பஸ்கா பண்டிகை வந்தபோது அவரை பிடிச்சிட்டு போனாங்களா? பண்டிகையிலே அப்படி செய்யலாகாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் கொண்டுட்டானோ பண்டிகை முடிஞ்சோடனே. எதுக்கு அந்த நாளை தேவன் தேர்ந்தெடுத்தார்? உலகம் முழுவதும் உள்ளவர்கள் அந்த பஸ்கா தான் அன்றைய மீட்பு தான் இன்றைய மீட்பு என்பதை நிரூபிப்பதற்காக. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே நம்மளை எல்லாரையும் பாவத்தின் பிடியில் இருந்து பாவம் நம்மளை ஆண்டு கொள்ளாதபடி மீட்டெடுத்தார். அதை நினைவு கூறும்படி. அப்போ பஸ்கா பண்டிகையில் எப்படி போகணும்? பஸ்கா பண்டிகைக்கு போகும்போது மிகுந்த கவனத்தோடு இருக்கணும் இல்லையா? அப்போ இவங்க கம்யூனியன் போகும்போது எப்படி ஜாக்கிரதையாக போகணும்? எசேக்கியா அதை தான் திரும்ப கொண்டு வந்தான். அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணுகிறோம், அவருடைய சரீரத்தை நாம் உண்கிறோம். இந்த மாதிரி ஒரு நிலைக்கு நாம் வந்திருக்கோம். அப்படி வரும்போது மிகுந்த பயபக்தியோடு கொண்டு வர வேண்டும். அதைத்தான் எசேக்கியா ராஜா செய்தான். After the fall of the northern kingdom in 722 BC, before Christ, after the fall of the northern kingdom in 722, Judah had constant problems with Assyria. கிறிஸ்து பிறப்பதற்கு 722 ஆண்டில் இருந்தே அசீரியாவோட தொடர்ச்சியான பிரச்சனை தான் இஸ்ரேலுக்கு. இஸ்ரேல் நாட்டோட வரலாற்றை நீங்கள் பார்த்தீங்கன்னா, எப்பொழுதெல்லாம் தேவனுக்கு விரோதமாக போய் இரக்கத்தையும் கருணையும் மறந்து போனார்களோ அப்பொழுதெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனை. இன்றைக்கி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான்? உலகத்தில் இருக்க அத்தனை பேரையும் கொன்றுடணும், நான் மட்டும்தான் வாழணும். இதுதான் அவனுடைய எண்ணமும் சிந்தனையுமாக இருக்கிறது. அவனை தூபம் போட்டு தூண்டி விடுறதுக்கு சுற்றி 4 பேர். ஏன்னா இவனுக்கு அணு ஆயுதங்களை விற்கணும், எல்லா ஆயுதங்களையும் விற்கணும், வாங்கி அடிக்கணும். அதான் இன்றைக்கி ஒரு இது போட்டுருந்தான். மற்ற நாடுகள் எல்லாம் தங்களுடைய உழைப்பிலே என்ன பண்ணுறாங்க? அணு ஆயுதங்களை தயார் செய்கிறார்கள், தங்களுடைய உழைப்பிலே வாழ்கிறார்கள். இவன் மட்டும் ஊரில் இருக்கவனெலாம் இவனுக்கு கொடுத்து அவனை அடிக்க சொல்கிறான். எல்லா நாடுகளோடும் பிரச்சனை, உலகத்தில் இருக்க அத்தனை நாடுகளோட பிரச்சனை. திருடர்களோடு மட்டும்தான் இஸ்ரேல் நாடு கை கோர்த்து கொள்ளும். அந்த மாதிரி ஒரு கேவலமான நிலையில் இன்றைக்கி இருக்கிறாங்க. அப்போ என்ன செய்கிறான்? And when Sennacherib the Assyrian king threatened to attack, Hezekiah tried to bribe him. அப்போ என்ன சொல்கிறான்? அவனுக்கு கொஞ்சம் காசு கீசு லஞ்சத்தை கொடுத்து எப்படியாவது ஆளை விட்டுருயா, நான் தப்பிச்சு ஓடி போயிடுறேன் அப்படிங்கிறான். It was a lapse of faith that God could not bless. இப்படி செய்வது விசுவாசத்திலே நாம் தவறி விழுகிறோம் என்பதற்கான அடையாளம். பிரச்சனைகள் நம்மளை நெருக்கி வரும்போது என்ன பண்ணுறான்? சாலமோன் ராஜா உடனே அங்கே இருந்த எல்லா நாட்டு பெண்களோடையும் திருமணம் செஞ்சுக்கிட்டான். ஏன்? வந்து அடித்து போட்டான்னா அவன் முன்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டான், பக்கத்தில் இருக்க எல்லா நாட்டோட பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். எல்லாரும் சொந்தக்காரங்க, மாமன் மச்சான் ஆகிட்டான். இனிமேல் பிரச்சனை வராதுன்னு அவன் யோசிக்கிறான். அவனுடைய வாழ்க்கையே நாசமாக போச்சு இல்லையா? அதே மாதிரி எசேக்கியா என்ன பண்ணுறான்? ட்ரை டு பிரைப் செனகெரிப். செனகெரிப் அக்செப்டட் த ட்ரெஷர்ஸ் பட் broke the treaty. எல்லாத்தையும் சொத்தெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு மறுபடியும் படையெடுத்து வரான். அண்ட் இன்வேடட் ஜூதா இன் 1701. மறுபடியும் வந்து பிடிச்சிட்டான். தி அக்கௌண்ட் ஆஃப் காட்ஸ் மிராக்குலஸ் டெலிவரன்ஸ் ஆஃப் ஹிஸ் பீப்புள் இஸ் ஃபவுண்ட் இன் ஐசாயா 36 and 37. ஆனால் தேவன் ஒரு நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்றால் தேவன் சமாதானத்தைத்தான் விரும்புகிறார். இறைவன் சமாதானம் பண்ணுன்னு சொல்கிறார். இவன் முரட்டுத்தனமாக போய் அடிக்கிறேங்க. என்ன ஆகாஷ் ராஜா இதே மாதிரி தானே போய் மரியா சண்டைக்கு போவோன்னு கூப்பிட்டு போனால் செதுப்பிட்டாங்க கடைசியில். ஏன் இந்த வேலை? அந்த பொம்பளை என்ன பண்ணா? ஆகாஷோட பொண்டாட்டிய பேர் என்ன? எசபேல். பொல்லாத பொம்பளை, சரியான ரவுடி பொம்பளை. என்னாச்சு? அவளை போய் சாவடிச்சிட்டா அவனை. அந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சா. கடவுளுக்கு விரோதமாக செய்யுது, சமாதானத்திற்கு விரோதமாக செய்கிறது. இன்றைக்கி எல்லாம் கூப்பாடு போகிறான் சங்கிகள்லாம். இஸ்ரவேல் நம்ம கை கொடுக்கணும், ஈரானை அழிக்கணும், அவனை அழிக்கணும், இவனை அழிக்கணும். குழந்தைகளும் பெண்களும் மட்டும் லட்சக்கணக்கான பேர் செத்துருக்காங்க. கையில் ஆயுதம் இல்லாமல் நிராயுத பாணியாக இருக்கிற பிள்ளைகளை, சிறு பிள்ளைகளையும் ஆண்களையும் பெண்களையும் துப்பாக்கியால் சுட்டு கொள்கிறான் இஸ்ரவேல்காரன்.
சாப்பாட்டுக்காக நிற்கிறவங்கள. ஈரான்லேயே இன்றைக்கி எத்தனையோ லட்சக்கணக்கான பேர் செத்துருக்காங்க, பாலஸ்தீனில் செத்துருக்காங்க. எல்லா நாடுகளையும் போர்னால், இப்போ உக்ரைனில் பார்த்திங்கன்னா போர்னால் மிகப்பெரிய பாதிப்பு, அதேமாதிரி ரஷ்யாலேயும் மிகப்பெரிய பாதிப்பு. இப்பேற்பட்ட பாதிப்புகள் ஏன் நடக்குதுன்னா சமாதானத்தை வெறுக்கிறார்கள். சண்டையில் தான். என்ன காரணம்? 2 பேரும் கேளுங்க. ஏன் சண்டை போகிறீங்க கேளுங்க. ஒன்றுமே இல்லை. வேணும்னே சண்டைக்கு போகிறான் இஸ்ரேல் நாட்டுக்காரன், வேணும்னே சண்டைக்கு போகிறான். எல்லா பற்றியும் இதுதான் பிரச்சனை. அவங்களுடைய இடத்தை ஆக்கிரமிக்க வேண்டும், இதுதான் அவங்களுடைய நோக்கம். எல்லாரும் நிம்மதியாக வாழ்ந்துட்டு போகிறாங்க, எந்த பிரச்சனையும் இல்லையே. உங்கள்கிட்ட நான் பிரச்சனைக்கு வந்தேன்னா என்கிட்ட நீ பிரச்சனைக்கு வந்தேன். சட்டம் ஒழுங்கை பாதுகாத்தா கரெக்டாக இருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லை. வேண்டும்னே வழிக்க போய் சண்டைக்கு போகிறது ஏன்? இப்போ இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்துச்சு, எத்தனை பேர் செத்தாங்க? வெளியில் தகவல் சொல்லவே மாட்டாங்க. பாகிஸ்தானுக்காரனும் மூச்சு விட மாட்டான், இந்தியாக்காரங்களும் மூச்சு விட மாட்டாங்க. அதனால் அழிவது என்ன? பொதுமக்கள். அப்படி தான் செஞ்சாங்க. இவன் காலத்துலேயும் தன்னுடைய காசை வச்சு தன்னுடைய பொருளை வச்சு காப்பாற்ற நினச்சான். ஆனால் ஒன்றும் இல்லாமல் போயிட்டு. Though the setting today may be different, the problems and temptations are still the same. For Hezekiah's history is our history and Hezekiah's God is our God. நான் அவள் திரும்ப மனம் திரும்பின போது எந்த விதமான போரும் இல்லாமல் மிகப்பெரிய வெற்றியை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார். நீங்கள் போராட்டம் வரும்போது, இப்போ இன்றைக்கி அந்த மாதிரி நம்ம போய் கத்தி சண்டையெல்லாம் எடுத்துகிட்டு போய் சண்டை போட போகிறதில்ல. ஆனால் வேறு விதமான வாழ்க்கை போராட்டங்களை நாம் சந்திப்போம். எல்லாருக்கும் சோதனைகள் உண்டு. அப்படி சோதனைகள் வரும்போது நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க பணத்தை நம்புகிறீர்களா, உங்கள்கிட்ட அதிகாரத்தை நம்புகிறீர்களா, அல்லது உங்களிடத்தில் இருக்க விசுவாசத்தை நம்புகிறீர்களா? அப்போ யார் உங்களுக்கு சொந்தக்காரர்? தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நம்ம யாருக்கும் பயப்பட மாட்டோம். சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவரை விட்டு விட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? அதை பண்ணிடலாமா இது பண்ணிடலாமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். உலகமே ஆச்சரியப்படும் விதமாக. அதான் இன்றைக்கி காலையில் யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, ஆண்டவர் நான் கொடுக்குறேன் அப்படின்னார். அதற்காக மிகப்பெரிய காரியங்களை செய்ய வேண்டியிருக்கிறது. ஐயரை மாற்ற வேண்டியிருக்கு, டயசிஸே மாற்ற வேண்டியிருக்கு, இருக்கிறவனெல்லாம் தூக்க வேண்டியிருக்கு. இவ்வளோ வேலை இருக்குது, நமக்கு தெரியாது. எல்லா பேரையும் தலைகளாக மாற்றி போடா எல்லாத்தையும் தடுத்து விட்டு ஆண்டவர் நமக்கு அடுத்த காரியங்களை செய்ய கட்டளை இடுகிறார். எப்பேற்பட்ட காரியம் யோசனை பண்ணி பாருங்கள். அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. அதனால் நீங்கள் விசுவாசித்தால் ஆண்டவரை நம்புங்க, நம்பியே இருங்க, நல்ல தீவிரமாக ப்ரேயர் பண்ணுங்க. ஊக்கமாக ஜெபித்திடுவோம், நாம் முயன்றிடுவோம், நாம் உழைத்திடுவோம், நாம் ஜெயித்திடுவோம். அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் ஊக்கமாக ஆண்டவரிடத்தில் ஜெபியுங்கள். எப்படி ஜெபிக்க வேண்டும்? பரமனிடத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலேயும் உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. உம் சித்தம் தேவா நடப்பியும், நான் ஓர் மண் பாண்டம் உம் கையிலே ஒரு பாண்டமாக இருக்கிறேன். நீர் எப்படி வேணாலும் என்னை வணைந்தருளும், ஆனால் நிச்சயமாக நீர் என்னை நல்லபடியாக செய்வீர் என்பது மாத்திரம் எனக்கு தெரியும். இல்லையா? ஆண்டவர் என்றேனும் ஒரு நாள் நம்மளை கைவிடுவாரா? கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். தம்மை நோக்கி வந்தவர்கள் ஒருவரையும் அவர் கைவிட்டதில்லை. அந்த திட விசுவாசத்தோடு இருங்கள். எசேக்கியா ராஜா பின்னாடியே எப்படி வெற்றி கண்டார், அது மாதிரி உங்களுடைய வாழ்க்கையிலே வெற்றியின் மேல் வெற்றி வரும். ஆண்டவரிடத்திலே திட நம்பிக்கையாயிருங்கள் என்பதுதான் என்னுடைய சிந்தனை. When you, like Hezekiah, inherit something that all your predecessors have made a mess of, do you do what's easy and go with the flow, or do you do what's hard and correct the situation? எல்லாரும் என்ன செய்கிறாங்க? இன்றைக்கு அரசியல்வாதிகளையோ பணத்தையோ செலவு பண்ணுவார்கள் இல்லையா? தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொத்துக்களை சேர்த்து வைத்து போவார்கள். அப்படி செய்ய போகிறீங்களா? அல்லது விசுவாசத்தை சேர்த்து வைத்து போகிறீங்களா? என்னுடைய பிள்ளை எப்பொழுது நல்லா இருப்பா, என்னுடைய பிள்ளைக்கு ஒரு 50 கோடியும் உனக்கு ஒரு 50 கோடியும் நான் சேர்த்து வச்சுட்டேன்னா நான் நிம்மதியாக கண்ணை மூடலாம். அப்படியா? நீங்கள் 2 பேரும் முட்டாள்களாக இருந்து அந்த பணத்தினாலே அழிந்தீர்கள் என்றால் இதுதான் என்னுடைய வாழ்க்கையா? உங்களுக்கு நான் விசுவாசத்தை காத்து கொடுத்தால் நீங்கள் எப்படி இருப்பீர்கள்? அநேகருக்கு விசுவாசத்தை கொடுப்பவர்களாக இருப்பீர்கள். அப்போ தவறான கண்ணோட்டத்தில் நம்ம போகும்போது நம்முடைய முதன்மையான நோக்கம், நம்பிக்கை எதில் இருக்கும்?
எசேக்கியாவை மாதிரி பணத்திலே இருப்போம். பொருள் பெருகினால் உங்கள் மனதை அதிலே வைக்காதிருங்கள். இதான் தேவனுடைய வார்த்தை. விசுவாசத்தை தேவன் மீது வையுங்கள். ஹீ இஸ் த ரிலேட்டபிள் கிங். நமக்கு தொடர்புடையவர் அவர்தான். இதுவரைக்கும் யாரையாவது அவர் தோல்வியடை செய்திருக்கிறாரா? யோசித்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் அவரை நம்பின நாட்களில் என்றாவது ஒரு நாள் நாம் தோற்றிருக்கிறோமா? கிடையவே கிடையாது. அவரை நம்புவோம், விசுவாசத்திலே வளர்வோம், அவராலே நாம் ஜெயிப்போம் என்பதுதான் இன்றைய சிந்தனை.